சுண்டைக்காய் கூட்டு. சுண்டைக்காயை காம்புகள் நீக்கி தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து இரண்டாக நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். பாசிப்பருப்பு நன்கு குழைவாக வெந்ததும் அத்துடன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கவும். அத்துடன் நறுக்கி வைத்த சுண்டைக்காயை சேர்த்து கிளறவும். மற்றொரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு உளுந்தம் பருப்பு கறிவேப்பிலை தாளித்து. நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். சுண்டைக்காய் நன்றாக வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் அதை வேக வைத்த பாசிப்பருப்பு சுண்டைக்காய் கலவையுடன் சேர்க்கவும். நன்கு கிளறவும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைத்து விடவும். 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கிளறிவிடவும். சுவையான சுண்டைக்காய் கூட்டு தயார். சுண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்த சோகையை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்றுப் புழுக்களை அழித்து சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது.